நான் ஐடிலேருந்து ஐடி, நான் டெவாப்ஸ் வரலாமா? இல்லன்னா நான் வந்துட்டு டேட்டா சயன்ஸு, நெட்வொர்க்கிங், டேட்டா அனலிட்டிக்ஸ்ன்னு போயிரலாமா? அப்படின்ட்டு சதாம் ஹுசேன் கேட்டிருக்காரு. ஸ்ரீதரனும் கேட்டிருக்காரு. நல்ல சதாம் சையத். கொஸ்டின். இப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்து தான். 3 ஃபீல்டு இங்க டாப்ல இருக்கு ஐடில. நான் டெவாப்ஸ் இருக்கேன்னா டெவாப்ஸ குளோரிஃபை பண்ண முடியாது. ஒண்ணு டேட்டா சயன்ஸ், இன்னொன்னு டெவாப்ஸ். அது வந்து ஃபுல் ஸ்டாக். இப்போ வந்து எல்லாத்துக்கும் மேல ஏஐ ராப்பர் வந்துருச்சு. அதாவது இன்னும் அதுக்கு மேசிவா ஓப்பனிங் இல்ல. ஜஸ்ட் சும்மா ஏஐ நம்ம ChatGPT ஒழுங்கா யூஸ் பண்ண தெரிஞ்சா நம்ம ஏஐ இன்ஜினியர்ஸ். அந்த ப்ராம்ப்ட்ட ஒழுங்கா யூஸ் பண்ண தெரிஞ்சாலே நம்ம ஏஐ யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டா நம்மளால பண்ண முடியுது அப்டின்ட்டு. ஆனா மெயின் ஃப்ளேவர்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். டேட்டா சயன்ஸ் வந்துட்டு ஆறுமுகம்ஜி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு நெறைய. என்னோட அவருக்கு நெறைய தெரியும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்க டேட்டாவ அனலைஸ் பண்ணி, ஸோ அத வச்சு தான் ஏஐ, எம்எல்லாமே வந்து லைக் நெறைய பிரிடிக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெவாப்ஸ் என்ன கேட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸி டிக்கெட் டூ ஐடி. ஓகேவா? ஏன்னா இதுல எது ரொம்ப டஃப்னா ஃபுல் ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் லெவல் வந்து டேட்டா சயன்ஸ் வரும். ஏன்னா அதுல நெறைய பைத்தான் தெரியணும். பைத்தான் லைப்ரரீஸ்லாம் நெறைய படிக்கணும். டெவலப்மெண்ட்டே வேணான்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க டெவாப்ஸ்குள்ள போயிட்டு அங்க போலாம். ஆனா 3மே ஹை பெய்டு. 3மே வந்து மார்க்கெட்ல கலக்குது. ஓகே. உங்களுக்கு ரொம்ப கோடிங் இன்ட்ரெஸ்ட்டு நான் பூந்து விளையாடுவேன்னா, யூ கேன் சூஸ் எய்தர் ஃபுல் ஸ்டாக் ஆர் இது. கோடிங்லாம் இல்ல சோஷன் கொஞ்சம் எனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணும். ஓரளவுக்கு லைஃப் நிம்மதியா போனா, அதே சம்பளம் வேணும்னா டெவாப்ஸ். அப்படிதான் என்னால சொல்ல முடியும். கரெக்ட். கரெக்ட் ஜி. இதுல ஒரு விஷயத்த அப்ரிஷியேட் பண்றேன். லைக் நானுமே டேட்டா இன்ஜினியரிங் இருக்கிறனால, நான் டேட்டா இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு எல்லாத்தையும் சொல்றதுக்கு எனக்கு ஐ வில் நெவர் டெல் தட். நீங்களும் அதே மாரி தான். த சேம் ஆன்சர் யூ கிவ் ஆல்சோ ஜஸ்ட் நவ். ஏன்னா நீங்க டெவாப்ஸ்ல இருக்கீங்க. டெவாப்ஸ் பாருங்கன்னு சொல்லாம, யூ ஜஸ்ட் டுக் அ ஓவரால் ஐடி அப்ரோச். ஸோ தட்ஸ் ரியலி குட். அப்ரிஷியேட் இட். அண்ட் எஸ், இன்னொரு கொஸ்டின். இது வந்து இட்ஸ் பெர்ஃபெக்ட் கொஸ்டின் ஃபார் யூன்னு சொல்லலாம். அதனால லைக் அவங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. பட் ஸ்டில் ஐ திங்க் திஸ் வில் பி பெர்ஃபெக்ட் கொஸ்டின். கார்த்திக் வந்துட்டு 5 இயர்ஸ் பிபிஓல இருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் எழுதியிருக்காரு. ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு ஷார்ட் இட். ஸோ 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஐடியில் இருக்கு. நான் ஐடிக்கு மூவ் பண்ணுறேன். ஆல் திஸ் திங்ஸ் நீங்கள் இப்போ தான் ஆன்சர் பண்ணீங்க. டேட்டா அனலிஸ்டா, இன்ஜினியரா, டெவாப்ஸ்னு சொன்னீங்க. ஸோ தட் இஸ் ஆன்சர்ட். அண்ட் எது பெஸ்ட் சூட்டபிள் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஒன்று கேட்டிருக்காரு. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் கோர்ஸ் டெஃபினெட்லி ஐ நீட் அ ஜாப் இன் த ஃபீல்டு. With tech ம். opening demand in the market, I know all efforts are ourselves, but I need to clear cut guidance. Once I choose them, I don't regret. Thank you. ஸோ இதுக்கு வந்துட்டு நானே சொல்லிடுவேன். இஃப் யூ வாண்ட் தட் ஜஸ்ட் யூ டெஃபினெட்லி ஜாயின் திஸ். ஸோ ஐ கேன் டெஃபினெட்லி டெல் திஸ். பட் யா, சுதர்சன் ஜி, உங்களோட ஆன்சர் ஆல்சோ பீப்புள் மைட் எக்ஸ்பெக்ட். சி வென் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் ரைட். நான் அத முடிச்ச உடனே கிடைக்கணும் அப்படின்றது வந்துட்டு வி ஆர் ஆல் இன் ஹியூமன் ரேஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டூ திங்க். நம்ம வந்து ஒருத்தன் படிக்க சொல்றான், படிச்சு வேலை கிடைக்குன்றதோட, உங்க கூட வந்து ஒரு 10 பேர் படிப்பாங்க. சரியா? அந்த 10 பேரையுமே வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணணும்னா, அதுதான் நான் ஜஸ்டிஃபை பண்றது. நீங்க அந்த பிராக்டிகலா பண்றது. கண்ண மூடிக்கிட்டு வந்து நான் வந்து படிக்கிறேன், வேலை கிடைக்கும்ன்றதெல்லாம் வந்து எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்த காட்டுங்க. நாங்க 100 பேரு போய் ஜாயின் பண்றோம். 100 பேரும் வேல கிடையாது. நீங்க வந்து அதான் அந்த 3 மாசம் டிசிப்ளின் ஒரு வார்த்தைய நான் யூஸ் பண்ணேன் ஸ்டார்ட்டிங்லயே. அந்த டிசிப்ளினா இருந்துட்டீங்கன்னா, நீங்க எங்கள நம்பி இருக்கணும்னு அவசியமே இல்ல. நீங்களே வேலைய வாங்கிடுவீங்க. இப்ப சுதர்ஷன் வந்து இங்க இருக்கான், பேசுறான்னா, நான் அந்த லினக்ஸ் போய் எங்க அண்ணன் வீட்டுக்கு என் அண்ணன் வீடு என் வீட்ல இருந்து 4 கிலோமீட்டர். என்கிட்ட சைக்கிள் கூட கிடையாது. நடந்து போய் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வருவேன். ஏன்னா, எனக்கு அத வீட்லயே என்ன கண்டிப்பா தெரியும் மதிக்க மாட்டாங்க அப்டின்ட்டு. அது என்னோட டிசிப்ளின். அத நீங்க பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அது. நீங்க ஏன்னா சி ஒ ஒன் யூ ஆர் ட்ரையிங் டூ லேர்ன் திஸ் ஃப்ரம் அ அ ட்ரெய்னர் ஹூ இஸ் ப்ரூவன் ட்ரெய்னர். ஓகேவா? வி ஹேவ் பிளென்டி ஆஃப் ப்ரூஃப்ஸ் ஃபார் அஸ். ஸோ ஒருத்தர் கைட் பண்ண கரெக்ட்டா இருக்காருப்பா. அவ்வளோதான். நீங்க டிசிப்ளினா இருந்துட்டீங்கன்னா, இது 2மே மேட்ச் ஆயிடும். சிம்பிள். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் வந்து படிக்கிறேன், கிடைக்கணும் அப்டின்னா, அது கண்டிப்பா யாராலயும் முடியாது. கண்டிப்பா. இல்ல அவரு எஃபோர்ட் போட ரெடியா தான் இருக்கேன்னு சொல்றாரு. பட் எஸ், இது என்னன்னா, தேர் இஸ் 100% கமிட்மெண்ட் வில் பி தேர் ஃப்ரம் தமிழ் பூமி அண்ட் நம்ம ட்ரெய்னர் சுதர்ஷன் எவ்ரிபடி சே நம்ம சைடு 100% போட்டாலுமே இட் இஸ் ஸ்டில் 50% தான். ஒன் மோர் எ 50% என்னோட நீட்ஸ் டு கம் என்னோட ஃப்ரம் எஃபர்ட் அவங்களுடைய. வந்துட்டு ஏன் நான் வந்து வாரம் வாரம் இன்டர்வியூ எடுக்கணும். அந்த டைம்ல ஒரு பேட்ச் முடிச்சுட்டு ம். போயிரலாம்ல. வாரம் கண்டிப்பா. வாரம் ட்ராக் பண்றதே வந்துட்டு அந்த டைம்லயே உங்கள கண்டுபிடிச்சுருவேன். எங்க லேக் ஆறீங்க? என்ன பண்ணணும் அப்டின்னு. எல்லாராலயும் முடியும். லைக் இப்போ ஒரு படிச்சுட்டு நம்ம எல்லாம் கிளியர் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம்னா, வி ஆர் ஆல் டேலண்டட் ஒன்லி. ஜஸ்ட் வந்து அத எப்படி யூஸ் பண்ணணுன்றது நம்ம நெறைய பேருக்கு தெரியல. அது வந்து நம்ப லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம கத்துக்க முடியும். ஒருத்தன் சொல்றான்லாம் கத்துக்க முடியாது. பட் அது நம்ப பட்டு வந்திருக்கோம். இது சின்ன சின்ன இடத்துல நீங்க ஏன்னா இத இப்ப நான் பேசுறேன்னா, முன்னாடி நான் சின்ன சின்ன இடத்துல தப்பு பண்ணியிருப்பேன். அதெல்லாம் கரெக்ட் பண்ணனால தான் இப்போ ஓரளவுக்கு என்னால மேல மேல போ முடிஞ்சது. அந்த இத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்ருவேன். நீங்க பட்டுலாம் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. டிசிப்ளினா இருந்தீங்கன்னா சிம்பிள். யூ மேக் இட் சூப்பர் ஈஸி. ஜி. ஸோ வில் டேக் சம் லைவ் ஆடியன்ஸ் கொஸ்டின் ஒரு 2 எடுத்துக்கலாம்.
ஸோ கூகுள் பிக்சல் 6 நேம் போடல. ஸோ 12 இயர்ஸ் ஆஃப் ETL டெஸ்டிங் ஃபீல்ட் அண்ட் ஐ நோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி லைக் ரிவ்யூ நான் 12 இயர்ஸா டெஸ்டிங்கில இருக்கேன். நான் வந்துட்டு ரிவ்யூ ரிக்வயர்மெண்ட்ஸ் இது பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். எனக்கு தெரியும். டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட்லாம் தெரியும். ஸோ நான் இதில ஸ்விட்ச் பண்ணா எனக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் AWS DevOpsன்னு கேட்டிருக்காரு. AWS DevOpsல நான் ஒரு இத்தனை டூல்ஸ் இருக்கு. நான் வேணா திருப்பி ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன் அகைன். யூ கேன் see ஓவரால் இத்தனை டூல்ஸ் இருக்கும். டோட்டல் AWS DevOpsல நீங்க படிக்க போறது. ஓகேவா? இத தாண்டி சில டூல்ஸ் இருக்கு. பட் இந்த இதுல மெயின் டூல்ஸ நான் கவர் பண்ணியிருப்பேன். இதுல ஒவ்வொரு டூல்லயுமே உங்களுக்கு டெய்லியும் வேலை வந்துகிட்டே இருக்கும். இப்போ AWS என்டையர் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ற இடம். Terraform வந்து AWS ஆட்டோமேட் பண்ற ஒரு டூல். இதுல டெய்லி ரெக்யர்மென்ட் வரும். லைனக்ஸ் தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதுல தான் அது டிஸ்க் ஸ்பேஸ் இஷ்யூ, RAM இஷ்யூ, இல்ல அப்ளிகேஷன் ஆன்போர்ட் பண்றது, உள்ளுக்குள்ள ஆட்டோமேஷன்ஸ் பண்றதெல்லாம் லினக்ஸ்ல பண்ணிட்டு இருக்கு. டாக்கர் குபர்னெட்டிஸ் ரொம்ப லேட்டஸ்ட் இந்த மார்க்கெட். ஓகேவா? ஜென்கின்ஸ் தான் வந்து என்டையர் இந்த டெவாப்ஸோட ப்ராசஸையே ஹேண்டில் பண்ண போறது. இவன் தான் கோர் ஃபார் த டெவாப்ஸ். ஓகேவா? இதுதான் CI/CD. சோனார் கியூப் வந்து உங்களோட கோட வந்து ஸ்கேன் பண்ணும். நெக்ஸஸ் வந்துட்டு உங்க கோட பத்திரமா சேவ் பண்ணும். ஆன்சிபிள் வந்து சின்ன லெவல் கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன். ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்து உங்க OS லெவல் ஆட்டோமேஷன். மானிட்டரிங் வந்து கண்டிப்பா வேணும். ஏன்னா ஒரு மிஷின் ரன் பண்ணி 100 மிஷின் ரன் பண்றீங்கன்னா, அதுல வந்து 50 மிஷின் இல்ல 40 மிஷின் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணலாம். அத போய் நீங்க மானிட்டர் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்க முடியாதுல்ல. எப்படி உங்களுக்கு தெரியும்? 50 நிமிஷம் லாகின் பண்ணா தான் தெரியும். இந்த மானிட்டர்லாம் நீங்க லாகின்லாம் பண்ண வேணாம். அதுவே ஏதாவது ப்ராப்ளம் பார்த்துச்சுன்னா உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிரும். ஓகேவா? ஸோ இத்தன டூல்ஸ்ல வந்து அவ்வளோ வேலை இருக்கு. வேலை இல்லாமலாம் இருக்காது. இதுல தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ஒண்ணொன்னா வரும். அது என்ன எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியணும்னா, நீங்க அந்த டூல படிக்கும்போது தான் தெரியும். இல்ல இப்ப டூல்ன்றத விட எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, இப்போ வந்துட்டு டெவாப்ஸ் இன்ஜினியரா இருக்கோம்னா, நம்ம லைக் கம்பெனில வேலை நான் வந்து டெவலப் பண்ணுவேன். டேட்டா இன்ஜினியரா உட்காந்துட்டு. ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க? அவங்க லைக் ஓவராலா கம்பெனிக்கு என்ன யூஸ் அவங்களால? சிஸ்டம் டவுன் ஆகாம பார்த்துக்கிறதா? இல்ல இங்கேருந்து டெப்ளாய்மென்ட் கொண்டு போய் CI/CD பைப்லைன் கிரியேட் பண்றதா? ஓவராலா என்ன மாரி இருக்கும் ஜி? மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வந்து புரொடக்ஷன் சர்வர்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே ரெவென்யூ சர்வர்ஸ். சரியா? அது வந்து டவுன் ஆகாம கண்டிப்பா நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதோட ஸ்டெபிலிட்டி நம்ம மெயின்டெயின் பண்ணணும். இப்போ ஓகே. ஏன்னா ஒரு புரொடக்ஷன் சர்வர் டவுனுன்னா கண்டிப்பா கம்பெனிக்கு பெரிய ரெவென்யூ லாஸ் வரும். அதுவும் ம். சும்மா நீங்க நினைக்கிற மாரி கோடிக்கணக்கில லாஸ் வரும். ஓகேவா? எஸ். நம்மள அவ்வளோ எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அட்லீஸ்ட் வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா, நம்ம வேலை என்னன்னா, திருப்பி அத நடக்க விடாம பார்த்துக்கணும். அதே ரிப்பீட் ஆச்சுன்னா நம்மள திட்டுவாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த வொர்க். சும்மா ஹைலைட்டா சொல்றேன் நானு. 2வது வந்து இத செட்டப் பண்றது ஒரு வேலை தான். இந்த மொத்த விஷயங்களும் செட்டப் பண்ணி, இந்த ஒரு பைப்லைன் கிரியேட் பண்றது வேலை. திடீர்னு ஒரு புது ப்ராஜெக்ட் வரும். அப்ப ம். பைப்லைன் செட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப நீங்க இதெல்லாம் செட் பண்ணி குடுக்கணும். ஓகேவா? ஓகே. அப்புறம் வந்து வேற என்ன மாரி வொர்க் வரும்னா, இப்ப நான் ப்ரோமோதியஸ் ஒரு மானிட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப ஸ்டேபிலிட்டி இல்ல, நல்லாவே இல்லன்னா, புதுசா வேற ஏதாவது மானிட்டர் வரும். இப்ப Nagios இல்ல Nimsoft, Zabbix நெறைய மானிட்டர் டூல் இருக்கு. அத எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம அதுக்கு அவுட்புட் குடுத்துட்டு இருக்கணும். ஸோ சுத்தி சுத்தி நம்ம வேலைகள் வந்து இதுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இது ஒரு ஹை ம். லெவலு. பட் இன்னும் டீப்பா வேணும்னா, நீங்க அந்த லைக் ட்ரெய்னிங் எடுத்தா தான் உங்களுக்கு தெரியும். லைக் கண்டிப்பா. எக்ஸாக்ட்டா என்ன ரோல்ஸ் வரும் உங்களுக்கு அப்டின்ட்டு. ம். சூப்பர். சூப்பர் ஜி. பட் ஹார்ட்டாவே நல்லா சொல்ட்டீங்க. அண்ட் இப்போ இதில ஷிஃப்ட் இருக்குமா ஜி? இப்போ லினக்ஸ் அட்மின்னா ஷிஃப்ட்லாம் வரும். இல்ல ஷிஃப்ட் டைமிங் வருமா ஓவராலா? ஜென்ரலா? சி நம்ப இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் ஷிஃப்ட் சொல்லுவாங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, ஷிஃப்ட் இல்லாத கம்பெனி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 2 டூ 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு அப்டின்னா, நீங்க எ எந்த இன்டர்வியூ கிராக் பண்ண முடியலன்னா, ஷிஃப்ட் எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா, அட்லீஸ்ட் உங்க நாலேட்ஜ் கேதர் பண்ணிக்கலாம். ஒரு எனக்கு 6 இயர்ஸ்க்கு அபோவ் அப்டின்னா, ஷிஃப்ட் எடுக்காதீங்க. நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுட்டு சொல்லுவாங்க இந்த மாரி ஷிஃப்ட் வந்து 4 டூ 1:00ன்னுவாங்க. வேணான்ருங்க. முடிஞ்சு போச்சு. வரவே ம். வராதுன்னு சொல்ல முடியாது. நீங்க சூஸ் பண்றத பொறுத்து தான் இருக்கு. ஆனா 80% வராது. ஓகே. சூப்பர் ஜி. ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்டுருக்கிறேன். ஐ திங்க் நீங்க ஆல்ரெடி ஆன்சர் பண்ணீங்க. பட் லெட் மீ ஜஸ்ட் ஆன்சர். ஸோ டேட்டா சயன்ஸுக்கு வந்துட்டு டெவாப்ஸ் இம்பார்ட்டன்ட்னு கேட்டிருக்காங்க. சின்ஸ் ஐ அம் ஃப்ரம் டேட்டா பேக்ரவுண்ட் ஐ கேன் ஆன்சர். எஸ் டேட்டா ஷூர். இன்ஜினியருக்கு டெஃபினெட்லி டெவாப்ஸ் தேவை. அண்ட் லைக் ஐடில நீங்க டெவலப்மெண்ட்ல இருந்தாலுமே டெவாப்ஸ் தேவைப்படுது. ஸோ பிகாஸ் நீங்க பண்ற கோட லைவுக்கு போறது யூ நீட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங். இல்லன்னா நீங்க கரெக்ட்டா அத ஒழுங்கா டாக்கர்ல டெவலப்மெண்ட் பண்ண தெரியாது அப்படி இப்படின்னா இட்ஸ் ஆல் கோயிங் டு கிரியேட் இஷ்யூ. டேட்டா இன்ஜினியருக்கு டெஃபினட்டா தேவை. டேட்டா சயன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேட்டா சயின்ஸுக்கு தேவையானா ஜஸ்ட் தெரிஞ்சா போதும். அவங்க தே டோன்ட் கோ டு டெப்ளாய். அவங்க ஜஸ்ட் டேஷ்போர்ட் அதெல்லாம் தான் கிரியேட் பண்ணுவாங்க. பட் தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் ஆல் இட்ஸ் தேர். பிகாஸ் டேட்டாலே தெர் இஸ் மல்டிபிள் திங்ஸ். டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர். ஸோ மல்டிபிள் லேயர் இருக்கிறதுனால டேட்டா சயின்ஸ்க்குன்னு கேட்டதுனால இட் இஸ் நாட் தட் மேண்டேட்டரி. பட் இட்ஸ் குட் டு நோ. அண்ட் சேகர், நான் பைதான் ஏஐ பேக் எண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹேவ் பேசிக் நாலேஜ் இன் அஜூர் ஏஐ, டாக்கர் கண்டெய்னர்ஸ். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் அஜூர் டெவாப்ஸ். கேன் யூ எக்ஸ்பிளைன் அஜூர் டெவாப்ஸ் பற்றி சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. Azure DevOps,
டிபிக்கலி அஸ்யூர் ஒரு கிளவுடு, ஏடபிள்யூஎஸ் ஒரு கிளவுடு, ஏடபிள்யூஎஸ் வந்து அமேசானோட கிளவுடு, அஸ்யூர் வந்துட்டு இட்ஸ் மைக்ரோசாஃப்டோட கிளவுடு. ஓகேவா? டிப்பிக்கலி சர்வீசஸ் எல்லாமே சேம் தான். ஓகேவா? கான்ஃபிகரேஷன்ஸ் லெவல் தான் வந்து மாறும். இப்ப நான் என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணனோ, சேம் திங் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அஸ்யூர் அண்ட் டெவாப்ஸ். இப்போ நீங்க யூ ஆர் மோர் இன்ட்ரஸ்டட் இன் அஸ்யூர் ஏஐ, நான் வந்து பைத்தான் ஏஐலாம் படிக்கிறேன்னா, யூ கேன் டெஃபினெட்லி டேக் இட். யூ டோன்ட் நீட் டூ கம் டு ஏடபிள்யூஎஸ். பட் இஃப் யூ ஆர் மோர் இன்ட்ரஸ்டட் இன் லினக்ஸ் பேஸ் சர்வர்ஸ், இப்போ 2மே எப்படி ஈஸியா சொல்லலாம்னா, லைக் விண்டோஸ் பேஸ் சர்வர்ஸ்லாம் மோஸ்ட்லி அஸ்யூர் பக்கம் போயிடுவாங்க. லினக்ஸ் பேஸ் சர்வர்ஸ், ஓப்பன் சோர்ஸ், இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஏடபிள்யூஎஸ் பக்கம் வந்துருவாங்க. ஸோ ஜாப் ஓப்பனிங்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூஎஸ் நெறைய இருக்கும். ஏன்னா, அதில நெறைய ஓப்பன் சோர்ஸ் சப்போர்ட்டட். மைக்ரோசாஃப்ட்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஓப்பனிங்ஸ். ஏன்னா, அது அஸ்யூர் பேஸ்டு சப்போர்ட்ன்றது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் விண்டோஸ் பேஸ்டு லைசன்ஸ் பேஸ்ட் சப்போர்ட். ஸோ இட்ஸ் அபவுட் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்க யூ கேன் சூஸ் எனி கிளவுட் யூ வாண்ட் விச் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. எதோட இன்டர்ஃபேஸ் பிடிக்குதுன்னு பார்த்துட்டு நீங்க பண்ணலாம். என்ன ஆப்வியஸா கேட்டா ஏடபிள்யூஎஸ் தான் சொல்லுவேன். தோ ஐ வொர்க்ட் இன் அஸ்யூர், ஐ டெல் ஏடபிள்யூஎஸ். பட் ஆல் த லைக் நீங்க அதோட மார்க்கெட் நல்லா இருக்கான்னு எதுக்கு மார்க்கெட் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு சூஸ் பண்றது பெட்டர். சூப்பர். ஸோ லெட் மீ கோ டு த கொஸ்டின். அங்கே லைக் ஃபார்மில் கொஸ்டின் போயிடுறேன். ஸோ எனக்கு வந்து 19 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வின்டெல் அண்ட் விஎம்வேரில் நான் வந்து 19 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நான் க்ளவுட் ஏடபிள்யூஎஸ் மூவ் பண்ண முடியுமா? ப்ளீஸ் அட்வைஸ். நீங்களும் விஎம்வேரில் இருந்திருக்கீங்க. ஸோ எஸ். 19 எந்த இயர்ஸ் மாதிரி? தட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். சி 19 இயர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? சில கம்பெனிஸ்லலாம் வந்து எப்படி க்ரோ ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லீட் லெவல் வரைக்கும் 12 இயர்ஸ் டூ 14 இயர்ஸ் அலோவ்டு. அதுக்கு மேல ஆர்க்கிடெக்ட், அதுக்கப்புறம் வந்து சீனியர் ஆர்க்கிடெக்ட்ன்னு போவாங்க. பிரின்சிபல் இன்ஜினியர், சீனியர் பிரின்சிபல்ன்னு போவாங்க. கடைசியா டிஸ்டிங்விஷ்ட் இன்ஜினியர்ன்னு முடியும். ஓகே. நம்மளோட கடைசி லெவல் வந்து எங்க போய் இப்போ இன்ஜினியராவே இருந்தோம்னா, கடைசி லெவல் வந்து டிஸ்டிங்விஷ்ட் இன்ஜினியர்ன்னு போய் முடியும். ஏன்னா ஏன்னா இப்போ ஆர்க்கிடெக்ட்னா நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. ஆர்க்கிடெக்ட் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு போணும் அப்படின்னா வந்துட்டு நெறைய படிக்கணும். நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதெல்லாம் முடியாது. ஆனா நான் இப்போ ஏடபிள்யூஎஸ் ஃபீல்டுக்குள்ள வரணும்னா, ஐ கேன் கிவ் யூ அன் ஐடியா ஆஃப் இன்ஜினியரிங் மேனேஜர். ஓகேவா? ஸோ நீங்க வந்துட்டு இன்ஜினியரிங் மேனேஜரா ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெருசா உங்களுக்கு வந்து லைக் வொர்க் பண்ணணுன்றது வராது. அட்லீஸ்ட் வந்து உங்க டீம மேனேஜ் பண்ணி ஏன்னா 19 இயர்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இட் வில் பி ரியலி நைஸ் தட் இஃப் யூ ஷிஃப்ட் யுவர் கரியர் டூ இன்ஜினியரிங் மேனேஜர். இல்ல சுதர்ஷன் நான் வந்து டெக்னிக்கலா நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுருவேன். எனக்கு ஆர்க்கிடெக்ட் லெவல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுல போறது நல்லது தான். ஏன்னா அப்பதான் உங்களோட ஏஜ்க்கு ஏத்த மரியாதை கார்ப்பரேட்ல கிடைக்கும். ஓகேவா? ஸோ இல்ல என்னால முடியாதுன்னா, ஐ கேன் கைட் யூ ஃபார் இன்ஜினியரிங் மேனேஜர். அது ஈஸி. ஒண்ணும் இல்ல. ஒரு 3 சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பீப்பிள் மேனேஜ்மென்ட் ஸ்கில்லு. எப்படி நான் அப்ரைசல் போடுவேன்? எப்படி என் டீம வருஷத்துக்கு வந்து குவார்டர் 1, குவார்டர் 2, குவார்டர் 3, குவார்டர் 4ன்னு இருக்கும். அந்த ஒவ்வொரு குவார்ட்டர்லயுமே வந்துட்டு நான் புது புது விஷயங்கள் நாங்க கொண்டு வருவோம். நான் தான் லீட் பண்ணுவேன். அப்படின்லாம் சொன்னீங்கனாலே கிடைச்சிரும். பட் ஐ கேன் கைட் யூ. ஓகே. ஸோ சேகர் இதே கொஸ்டினை இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணதே ஃபார்ம்லையும் கேட்டிருந்தாரு. ஸோ தட் இஸ் சால்வ். அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இது அவரே கேட்டிருக்காரு, பட் ஜென்ரலைஸாக பண்ணலாம் அதை. ஸோ க்ளவுட் டெவாப்ஸ், க்ளவுடு டெவலப்பர் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸு? லாங் டேர்ம் கேரியருக்கு எது பெஸ்ட் ஜி? கிளவுட் டெவாப்ஸ் அண்ட் கிளவுட் டெவலப்பர். ஓகே. ஸோ கிளவுட் டெவாப்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம இப்போ பண்றது தான். லைக் ம். என்டையர் டூல்ஸை வந்து ஆட்டோமேட் பண்றது சம்திங். டெவலப்பருக்குள்ள போனீங்கன்னா, அவங்களோட எஸ்டிகேன்னு சொல்லுவாங்க. ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் கிட் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு சர்வீஸுமே வந்துட்டு அவங்க நம்மளால வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ எங்களோட கம்பெனிக்கு ஏத்த மாதிரி நான் வந்து சில சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் பிட்ச் இன் தட். பட் ஆனா அதுக்கு ரொம்ப இன்டெப்த் டெவலப்மென்ட் நாலேட்ஜ் வேணும். ஸோ இப்போ நீங்க டெவலப்பர்னா யூ கேன் சூஸ் கிளவுட் டெவலப்பர். பட் நான் என்ன கைட் பண்ணுவேன்னா, ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் ஏஐ நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு டவுன் த லைன் இப்போ இல்ல. இப்போதான் லைக் எல்லாருமே என்னன்னு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 2 to 3 இயர்ஸ்ல வந்து ஏஐ போகும். பட் அதுல லைட்டா ஃபோக்கஸ் பண்ணலாம். கைண்ட் ஆஃப் ஏடபிள்யூஎஸ்லயே வந்து உங்களுக்கு சேஜ் மேக்கர் இருக்கு. அது ஒரு பெட்ராக்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க அமேசான் க்ளூ யூஸ் பண்ணலாம். கைண்ட் ஆஃப் இதெல்லாம் யூஸ் பண்ணியே ஒரு சின்ன சின்ன மாடல்ஸ ட்ரெயின் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பெட்டர். இன்ஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் அண்ட் டெவலப். ஏன்னா உங்களுக்கே தெரியும் டெவலப்மெண்ட் ஒர்க்லாம் ChatGPT நெறைய ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஃபுல் வெப்சைட் வேணும்னு நீங்க ChatGPTல கேட்டீங்கன்னா, அதுவே உங்களுக்கு கைட் பண்ணும். நீங்களே ஒரு வெப்சைட்ட கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? அதனால இப்ப டெவலப்மெண்ட்ல பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. இஃப் யூ ஆஸ்க் மீ நவ். ஓகே. தட்ஸ் ட்ரூ. அண்ட் எஸ்,
இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதுக்கு நானே ஆன்சர் பண்ண முடியும். நீங்க ஆன்சர் பண்ணது தான். ஸோ ரங்கராஜன் எஸ்கியூஎல் பேக்ரவுண்ட்ல இருக்காரு. ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ் குட் ஆர் நாட்ன்னு கேட்டிருக்காரு. டெஃபினெட்லி குட். இட்ஸ் அ வெரி ஹை டிமாண்ட் அண்ட் நீங்க படிச்சீங்கன்னா எஸ்கியூஎல்ல இருக்கீங்க அப்படின்னா எஸ் யூ கேன் டெஃபினெட்லி லேர்ன் அண்ட் கம் தேர். ஸோ இட்ஸ் டிமாண்ட் இருக்குது. I'll just answer the question. And future of cloud and இப்போ நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணீங்க சேம் திங். ஃபியூச்சர் ஆஃப் cloud and DevOps இன்ஜினியர் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் என்ன? நீங்கள் ஜஸ்ட் இப்போ ஏஐ கரெக்டாக சொன்னீங்க, அந்த கொஸ்டின் கரெக்டாக கமிங். ஃபியூச்சர் ஆஃப் டெவாப்ஸ் என்னவா? டெவாப்ஸ் வந்துட்டு ஃபியூச்சர் ஆஃப் cloud and DevOps இன்ஜினியர் இஃப் வி ஸ்டார்ட் நவ். அவர் பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருக்காரு. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு ஃபியூச்சர் எப்படிங்க இருக்கும்? எல்லாரும் இது ஜென்ரலாக இருக்கிற கொஸ்டின். 3 வருஷத்துல இது இருக்குமா, 5 வருஷத்துல இருக்கிற கொஸ்டின் நிறைய கொஸ்டின் இருக்கும். ஸோ நாங்க ஒண்ணும் இல்ல. நம்மளோட வொர்க் ஆட்டம் இப்போ ஈவன் தோ ChatGPT வந்து 100% ஒழுங்கா வொர்க் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இல்லை. நீங்க ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு நீங்க போய் போட்டு பாருங்களேன். கண்டிப்பா அது 4, 5 ப்ராப்ளம் தரும். அது ஒரு 40 ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஒரு ஹியூமன் அங்க இருந்து திங்க் பண்ணா தான் வந்து அத கரெக்ட்டா ஃபார்ம் பண்ண முடியும். நெறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. 100% வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து ChatGPTல போட்ட உடனே 5 நிமிஷத்துல எனக்கு சொல்யூஷன் குடுத்ததுலாம் கிடையாது. ஓகேவா? இன்னும் அது அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டேஜ்க்கு போகல. கண்டிப்பா ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் வேணும். ஓகேவா? ஸோ இப்ப நாங்க என்ன பண்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட அடுத்த ஒரு டெவலப்மெண்ட்ல வந்துட்டு சும்மா ஏஜென்டிக் ஏஐஸ் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். எங்க வொர்க்கே இப்போ நான் கால்லாம் வருதுல்ல. லைக் நம்ம பேசியிருந்தோம். ஒரு இஷ்யூ வந்தா போயிட்டு அதெல்லாம் ஜஸ்ட் வந்து இந்த L1 லெவல் வொர்க்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அத ஏஜென்ட்ஸ் வச்சு ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்கும். ஒரு ஓஎஸ் ஏஜென்ட் இருக்கும். ஒரு டிபி ஏஜென்ட் இருக்கும். ஓஎஸ் ஏஜென்ட் கிட்ட வந்துட்டு என்னன்னா, ஒரு ஓஎஸ் ப்ராப்ளம் வந்து அத போய் சால்வ் பண்ணணும். இப்ப நம்ம அதுக்கு டேட்டாஸ் குடுக்கணும். ட்ரெயின் பண்ணணும் டேட்டாஸ. இந்த மாரி வந்து டிஸ்க் ப்ராப்ளம் வந்தா நீ இத ஃபிக்ஸ் பண்ணு. இல்ல வந்து நீ வந்துட்டு லைக் இந்த டேட்டாபேஸ்ல இஷ்யூ வருது. இப்போ கொரி வந்து ரொம்ப அதிகமா வந்து ஒ ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அத கில் பண்ணா, அந்த மாரி ஆட்டோமேஷன்ஸ் தான் பண்றேன். இப்ப அதுதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்ம போயிட்டு வந்து இந்த டேட்டா சயன்ஸ் மாரி மாடல ட்ரெயின் பண்ற வேலைலாம் கிடையாது. இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்துட்டு மேலோட்டமா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஆட்டோமேஷன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏஐ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாலாம் தேவையில்ல. நம்ம டெவாப்ஸோட ஜஸ்ட் ஒரு அடிஷனல் டூல்ஸா இப்போ ஒரு 12 டூல் நம்ம லிஸ்ட் பண்ணியிருப்போம். அதுல ஒரு 2, 3 டூல் எக்ஸ்ட்ரா வரும். இன்னொரு 6 மாசத்துல வரும். சேர்த்து படிக்கிற மாரி தான் இருக்கும். கரெக்ட். ஒன்ஸ் யூ ஆர் இன் த ஸ்ட்ரீம் நீங்கள் அப்படியே போயிடலாம். தட் இஸ் த மெயின் திங். எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. சூப்பர். இன்னொரு கொஸ்டின். ஸோ இது இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் காமன் கொஸ்டின் நமக்கு வர்றது. அண்ட் சிவ சிவராம் பிரசாத் கேட்டிருக்காரு. 1.5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஹாய், ப்ரெசென்ட்லி ஐம் ஒர்க்கிங் இன் என்டிடி டேட்டா சென்டர் இன் ஆன்சைட் இன்ஜினியர் இன் பெங்களூர். எனக்கு 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி சப்போர்ட்டு. லைக் 2006 மெக் பாஸ் அவுட் ஆனால் தென் ஐ ஸ்விட்ச் இட் அப்படின்னு போட்டிருக்காரு. ஐம் வெரி மச் அப்சஸ்ட் வித் டெவாப்ஸ் அண்ட் குபர்னெட்டிஸ். ஃபார் தட் ஐ டுக் ட்ரைனிங் இன் ஏடபிள்யூஎஸ் லினக்ஸ் அண்ட் டெவாப்ஸ் அட் 2023 இன் ஒரு சென்டர் சென்னையில். And but that time I didn't get any opportunities. But now still I didn't get any real time experience on DevOps Kubernetes. Please guide me to move forward in Kubernetes, bro. அந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சேன்னு சொன்னீங்க. ஆனா அங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தது எனக்கு தெரியல. அதே மாரி Mm. அங்க நீங்க கிளியர் பண்ணல அப்டின்னா, அ அவங்க எப்படி உங்கள கைட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. ஓகேவா? தி ஒன்லி திங் இஸ் லைக் நீங்க யார்ட்ட படிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ ஒரு பெர்சன் வந்துட்டு உண்மையிலே அந்த இடத்துல வொர்க் பண்ணியிருக்காரு. நெறைய ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணியிருக்காரு. நெறைய எடுத்து லைக் இந்த மாரி புதுசு புதுசா ஆர்&டி பண்ணி அந்த மாரி வொர்க் பண்ணவங்க கிட்ட படிச்சீங்கன்னா, இட் வில் பி ஈஸி. ஸோ சூசிங் ஃபேக்கல்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப எங்க தமிழ் பூமிய கூட எடுத்தோம் கவுத்தோம்னு சுதர்ஷனன்னு வரமாட்டாங்க. லைக் தே Um, ரீட் இப்போ இருக்கிற பீப்பிள்ஸ்லாம் எப்படின்னா, தே தரோவ்லி செக் 4 to 5 டிஃபரெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ். அதுல டெமோவும் அட்டெண்ட் பண்றாங்க. அதே மாரி அந்த பெர்சனோட ரிவ்யூவும் பார்க்குறாங்க. இப்போ ஸ்விக்கில ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணும்போதே நம்ம ரிவ்யூ பார்க்குறோமா இல்லையா? எது 4.1க்கு மேல இருக்குன்னு பார்த்து தானே வாங்குறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுங்க இப்போ. இனிமேட்டு சொல்றேன் யாரா இருந்தாலும் இப்போ நடந்தது நடந்து போச்சு. எனக்கு கிடைக்கலனாலுமே யூ கேன் கால் மீ டைரக்ட்லி. ஐ வில் கைட் யூ வாட் டு டூ நெக்ஸ்ட். ஆர் யூ கேன் கால் த்ரூ தமிழ் பூமி. வி வில் கைட் யூ. டோன்ட் லூஸ் ஹோப். ஏன்னா நம்ம கடைசி அ உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நம்ம போராடணும்னா டெஃபினெட்லி வி கேன் சேஞ்ச் எனிதிங். என்ன இப்ப டைம் பேடா இருக்கு அவ்வளோதான். அதுக்கு எவ்ரி டைம் அந்த டைம் பேடா இருக்கும்னு சொல்ல முடியாது. எவ்ரிஒன் கெட் தேர் சான்ஸ். அந்த சான்ஸ் கிடைக்கும்போது அப்படியே நம்ம வந்துட்டு பயங்கரமா பத்தி எரியணும் அவ்வளோதான்.